அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 21 பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோம்புங்க. அன்றைய தினம் மகாலட்சுமி தாயார் படம் வச்சு மிக எளிமையான முறையில் பூஜை செய்வது எப்படி அப்படின்றத பற்றி தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நிறைய ஆடம்பரமான பொருட்களை வச்சு பூஜை செய்யணுமா, இல்லை நம்ம சாதாரணமாக நம்ம கையில் இருக்கிற பொருட்களை வைத்து பூஜை செய்யலாங்க. இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த சுருக்கு பையில் பார்த்திங்கன்னா புது ரூபா நோட்டுக்களை சேர்த்து வச்சுருந்தேங்க மகாலட்சுமி பூஜை பண்ணுறதுக்காக. நான் இதை பிரித்து வைக்கல. வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா பூஜை அன்னைக்கு பிரித்து வச்சு அதன் பிறகு அந்த வழிபாட்டில் நம்ம செய்யலாம் அப்படின்றதுனால இது ஒரு டெமோ வீடியோ அப்படின்றதுனால நான் அப்படியே அந்த சுருக்கு பையில் இருக்க பொருட்களை வச்சு இந்த வழிபாட்டு முறையை நான் உங்களுக்கு காட்டியிருக்கேங்க. அர்ச்சனைக்காக இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தாம்பூலம் பார்த்திங்கன்னா ஜாக்கெட் பிட்டு, வளையல், மஞ்சள், குங்குமம் வச்சு வாழைப்பழ வெத்தலை பாக்கு வச்சு தாங்க நம்ம தாம்பூலம் யாருக்கு வேணாலும் வரவங்களுக்கு கொடுக்கணும். குங்குமம் ஒரு வெள்ளி கிண்ணத்தில் போட்டு வச்சுருக்கேன். பிரசாதம் காசு பார்த்திங்கன்னா நான் சுருக்கு பையில் போட்டு வச்சுருந்துருத அப்படியே தாங்க வச்சு பூஜை செஞ்சுருக்கேன். நான் எடுத்து காமிச்சது எதனாலன்னா, பூஜையில் வைக்கும்போது அது சரியாக தெரியல. அதனால் சரி காசு நம்ம எடுத்து வச்சுட்டு அதன் பிறகு வச்சு வழிபாடு செய்யலாம் அப்படின்றதுக்காக எடுத்து காமிச்சிட்டு அதன் பிறகு வச்சுருக்கேங்க. இது ரூபா காயின் பார்த்திங்கன்னா அர்ச்சனைக்காக எப்போவுமே சேர்த்து வச்சுருப்பேங்க. எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் வெள்ளிக்கிழமையில் இந்த ரூபா காயினை வச்சு அர்ச்சனை பண்ணுறது வழக்கம். அம்மனை இது போல் அழகாக அலங்காரம் பண்ணிக்கலாங்க. மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு வாசனை மலர்களில் நாம் அலங்காரம் பண்ணும்போது ரொம்ப மகாலட்சுமி தாயாருக்கு பிடிக்கும். அதனால் நான் மல்லி, துளசி வச்சுருக்கேன். அப்புறமா பார்த்திங்கன்னா முக்கியமாக பன்னீர் ரோஸ் வச்சுருக்கேங்க. நீங்கள் பெரிய குத்து விளக்கு வச்சு வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு வழிபாடு செய்யுங்க. நான் டெமோ வீடியோ அப்படின்றதுனால சின்ன குத்து விளக்கு பார்த்திங்கன்னா தாம்பூலத்தட்டில் வச்சு பச்சரிசி காயின்லாம் வச்சு நெய் ஊற்றி அதை நெய் தாங்க முக்கியமாக இந்த பூஜையில் சேர்க்கணும். நெய் ஊற்றி விளக்கேற்றி வழிபாடு செய்யணுங்க. பால் பாயசம் வைக்கலாம். நான் பாலில் ஏலக்காய், தேன், நாட்டு சக்கரை போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. பழ வகையில் பார்த்திங்கன்னா அன்றைய தினம் கட்டாயமாக மாதுளம் பழம் இருக்கணுங்க. மாதுளம் பழம், திராட்சை, ஆப்பிள், கொய்யா பழம் இதெல்லாம் வச்சு நாம் அன்றைய தினம் வழிபாடு செய்யலாம். முக்கியமாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சுமங்கலி பெண்களுக்கு எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு புடவை அல்லது ஜாக்கெட் பிட்டு வச்சு வழிபாடு செய்யலாங்க. நம்ம அர்ச்சனை பண்ணும்போது முக்கியமாக படிக்க வேண்டிய சில பாடல்கள் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரோடது யாதேவி சர்வபூதேஷு. இந்த பாடல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வரிகளும் 3 முறை பாடி நாம் வணங்கி நமஸ்காரம் செய்யணுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அஷ்டோத்தர சதநாமாவளி அர்ச்சனைக்கு நம்ம 108 முறை சொல்லி அர்ச்சனை பண்ணுறதுனால அஷ்டோத்தர சதநாமாவளி இதை அர்ச்சனைக்கு இந்த பாடலை பாடணுங்க. ஓம் பிருக்தியை நம, ஓம் விக்ருத்தியை நம, ஓம் வித்யாயை நம, ஓம் சர்வபூத ஹிதப்பிரதாயை நம, ஓம் ஸ்ரதாயை நம, ஓம் விபுத்தியை நம, ஓம் சுரப்பியை நம, ஓம் பரமாத்மிகாயை நம, ஓம் வாசே நம, ஓம் பத்மலாயை நம. இது போல் இந்த பாடல்களை நம்ம பாடிக்கணுங்க. பாடும்போது பார்த்திங்கன்னா கீழே இருக்க அந்த தட்டில் இருக்க துளசி, மருவு, தவனம், மல்லிகைப்பூ, மருதாணி இலை இதை எல்லாத்தையும் வச்சு தாங்க நான் இந்த 108 முறை அர்ச்சனை பண்ணதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நிறைய முறை பார்த்திங்கன்னா நான் துளசியால் அர்ச்சனை பண்ணியிருக்கேங்க. உங்களால் முடிஞ்சால் துளசியால் மட்டும் கூட அர்ச்சனை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. மகாலட்சுமி விக்கிரகம் இருந்தால் இப்போ நம்ம அர்ச்சனை பண்ணுற மாதிரி அந்த விக்கிரகத்துக்கே நீங்கள் குங்கும அர்ச்சனை பண்ணலாங்க. முக்கியமாக நெய் ஊற்றி அன்றைய தினம் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. நல்லெண்ணெய்லாம் வேண்டாம். மகாலட்சுமி பூஜைக்கு நெய் ரொம்ப முக்கியங்க. நாம் நெய் ஊற்றி வழிபாடு செய்கிறது நல்லது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூஜை செய்யும்போது பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களை பூஜையில் கலந்துக்கிறதுக்கு கூப்பிடலாங்க. எளிமையான முறையில் பூஜை செஞ்சாலும் இப்போ செய்யாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம கூப்பிட்டு இந்த பூஜையில் கலந்துக்க சொல்லலாம்.
இது போல் சதநாமாவளி படிக்கும்போது அவங்களும் சேர்ந்து படித்து இந்த பூஜையை செய்யலாங்க. முடியிறவங்க தாம்பூலம் கொடுக்கலாம், ஜாக்கெட் பிட்டு, வளையல் இதெல்லாம் வச்சு கொடுக்கலாம். முடியாதவங்க நம்ம ஏதாவது அவங்களுக்கு பால் பாயாசமோ நம்ம செஞ்சு வச்சுருக்க சாத வகையில் கொடுத்து எல்லாம் பண்ணலாங்க. இது போல் பண்ணாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. மகாலட்சுமியும் மனம் குளிர்ந்து நமக்கு நாம் கேட்குற வரங்களை கொடுப்பாங்க. வரலட்சுமி நோன்பு விரதம் இருக்கக்கூடிய நாள் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில தாங்க இந்த விரதத்தை கடைப்பிடிக்கணும். இப்போது வரலட்சுமி நோன்பு விரதத்தன்று சில பேரால் இந்த வழிபாடு செய்ய முடியாது. அடுத்த வெள்ளிக்கிழமை செய்யலாமான்னா அடுத்த வெள்ளிக்கிழமை செய்யலாங்க. வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் இந்த பூஜை செய்வாங்க. இப்போ பௌர்ணமிக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் வளர்பிறை தாங்க. அதனால் அன்றைய தினம் வந்து இந்த வெள்ளிக்கிழமையில் பூஜை செய்ய முடியாதவங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இந்த பூஜையை செய்யலாம். இந்த விரதம் உருவான கதையை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. இது வந்து சாதாரண மனிதர்கள் சொல்லி இந்த விரதம் உருவாகலைங்க. மகாலட்சுமி தாயார் வந்து பார்த்திங்கன்னா சாருமதி என்கிற பத்தினி பெண்ணின் கனவில் தோன்றி இந்த விரதத்தை கடைப்பிடிக்க சொன்னாங்க. சாருமதி என்கிற பெண் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கணவர் மாமனார் மாமியாருக்கு தெய்வத்துக்கு சமமாக மதித்து பணிவிட செய்கிறாங்க. இதில் மனம் குளிர்ந்த மகாலட்சுமி தாயார் இந்த விரதத்தை கடைப்பிடிக்க சொல்கிறாங்க. இன்னொரு வரலாறு வந்து பார்த்திங்கன்னா சியாமலா அவங்களுடைய தாயார் வந்து பார்த்திங்கன்னா சந்திரிகா. மகாலட்சுமி தாயார் அவங்க அரண்மனைக்கு போயிருந்தபோது அவமதிச்சிடுறாங்க. ஆனால் சியாமலா மகாலட்சுமி தாயார்கிட்ட பணிவோடு நடந்து கொண்டு இந்த விரதத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. அதன் மூலம் இந்த விரதமும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு திருமணமாகி வேறு நாட்டுக்கு போன பிறகு இந்த சந்திரிகா அப்படின்றவங்க நாடு நகரம் எல்லாத்தையும் இழந்து பொன் பொருள் இல்லாமல் இருக்காங்க. தன் மகளுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது ஒரு மூட்டையில் பொன் பொருள்லாம் கொடுக்குறாங்க. அவங்க அம்மா கிட்ட கொடுத்த பிறகு பார்த்திங்கன்னா அது எல்லாமே கரியாக மாறிடுது. அதன் பிறகு சியாமலாவுக்கு ஞாபகம் வருது, அம்மா நீங்கள் ஒரு முறை ஒரு வயதானவங்களை அவமதிச்சிட்டிங்க, அது வேறு யாரும் இல்லை மகாலட்சுமி தாயார் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த பூஜையை கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா தான் செஞ்சது தவறு என்று உணர்ந்து இந்த பூஜையை கடைப்பிடிக்கிறாங்க. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இழந்த நாடு எல்லாம் சொத்து எல்லாமே கிடைக்குதுங்க. இது முக்கியமாக அன்றைய தினம் தெரிஞ்சுக்கணும். இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எளிமையான பூஜை முறை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி வழிபாடு செய்கிறீங்க அப்படின்றத பற்றியும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாங்க. நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் இது போல் தாங்க வழிபாட்டு முறையை கடைப்பிடிப்பேன். மனை இருந்தால் இந்த மனையில் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி, மஞ்சள், ஜவ்வாது இது கலந்து நீங்கள் மணக்கோலம் போட்டுக்குங்க. மகாலட்சுமி ஃபோட்டோவை துடைக்கும் போது பார்த்திங்கன்னா தண்ணீர் அதில் வந்து பன்னீர் சேர்த்துக்குங்க. அதன் பிறகு ஜவ்வாது சேர்த்து அந்த ஃபோட்டோவை துடைங்க. ஜவ்வாது வந்து மனம், அதாவது அந்த வாசனை வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரை இருக்கும். அவங்களுக்கு வைக்கிற மஞ்சள் குங்குமத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்தனம், மஞ்சள், ஜவ்வாது, பன்னீர் சேர்த்துக்குங்க. பதிவு பிடிச்சிருந்தால் எனக்கு தெரிஞ்ச வழிபாட்டு முறையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. நான் வந்து இது போல் தான் எப்போவுமே வழிபாடு செய்வேன். இந்த வழிபாட்டு முறை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.